பிரித்தானியா முழுவதும் பாரிய அளவிலான நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருங்கிணைந்த குற்ற கும்பல் மீதான தீவிர விசாரணையின் கீழ் காவல்துறை அதிரடி சோதனையை நடத்தியுள்ளது. இதன்போது 2 ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 1,40,000 பவுண்டுகள் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பிரஸ்டனை சேர்ந்த 50 வயதுடைய நபர், மற்றவர் புரியின் பிரஸ்ட்விச்சை சேர்ந்த 42 வயதுடைய நபர் ஆவார். இவர்கள் இருவரும் பணச்செலவை மற்றும் அது சார்ந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வடமேற்கு பிராந்திய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பிரஸ்ட்விச், சீதம் ஹில் மற்றும் பிரஸ்டன் ஆகிய பகுதிகளில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த குற்றக்கும்பல் பணச்செலவை, வரி ஏய்ப்பு மற்றும் நிதி மோசடிகளில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. மான்செஸ்டர் காவல்துறையின் ஆதரவுடன் வடமேற்கு பிராந்திய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் பிரிவு அதிகாரிகள் இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். பணச்செலவை மற்றும் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டவர்களை இலக்கு வைத்தே இந்த சோதனை நடத்தப்பட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட 4 இடங்களில் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டன. இதில் சுமார் 1,40,000 பவுண்டுகள் பணம் மற்றும் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஏனைய சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட இருவரிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டு தற்போது அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். எனினும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.